தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற கல்வி ரீதியான திட்டங்கள் வேறு ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது, அதைத்தான் நீங்க காப்பி எடுத்து பண்றீங்கன்னு ஒன்ன காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. காலை உணவு திட்டம், இது என்ன பிரமாதம் பாரு, பீகார்ல ஏற்கனவே இருக்கு சொல்லு. மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலேயே அந்த ஊர்ல இருக்கு சொல்லு. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லு. மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லு. இலவச பஸ் பாஸ் சொல்லு. சைக்கிள் சொல்லு. என்னத்த சொல்லுவ? என்ன கொடுத்த படிப்பை கொடுப்பதற்கு? இந்த அரசு வந்த பிறகு ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டதுன்னு செய்தி வரும். உடனே முதலமைச்சர் என்ன ஆணை போட்டாரு, பழுதான அத்தனை பள்ளி கட்டிடங்களையும் கணக்கெடுங்க. தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம பார்க்கிறதும் இல்ல. முதலமைச்சர் ஒரே ஒரு ஆணை, தமிழ்நாட்டில் பழுதடைந்திருக்கிற அத்தனை பள்ளி கட்டடங்களையும் கணக்கெடுங்க, அத்தனை இடிங்க. இடிச்சிட்டு ஒரே ஆணையில் அத்தனை பள்ளி கட்டடங்களை புதிதாக கட்டுங்க. 8000 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த 4